வீடாக போய் பொருட்கள் விற்கிற ஒரு பையன் இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவனோட கையில் பணமே இல்லை. சரி, பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் போய் ஏதாவது கேட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி அந்த வீட்டோட கதவை தட்டுறான். ஒரு பெண் வந்து கதவை திறக்கிறாங்க. ஏதாவது கேட்கலான்னு நினைக்கிறான். ஆனால் கூச்சமாக இருக்குது, கேட்க மனசு வரல. அப்புறம் கொஞ்சம் தயங்கி கொஞ்சமாக தண்ணி கிடைக்குமா குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பையனோட கண்களில் பசியை கவனிக்கிறாங்க அந்த பெண். அப்போ உடனே அவங்க உள்ளே போயிட்டு ஒரு கப் பாலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பாலை குடித்து அந்த பையனுக்கு பசி ஆறிடுச்சு, ரொம்ப திருப்தி ஆயிட்டான். அப்போ அந்த பையன் அந்த பெண்கிட்ட கேட்குறான், நான் எவ்வளோ கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு. அப்போ உடனே அந்த பெண் சொல்கிறாங்க, கடனா? அப்படி ஒன்றும் இல்லை, அன்பால் செய்கிற செயலுக்கு விலை எதுவுமே இல்லைன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. அப்போ அவன் நன்றி சொல்லிவிட்டு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இப்போ நிறைய வருஷங்கள் போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டி மோதி அந்த பையன் டாக்டர் படிப்பை முடித்து அந்த சிட்டிலேயே ரொம்ப பெரிய டாக்டர் ஆகிறான். அந்த சமயத்தில் அந்த பால் கொடுத்த அந்த பெண்ணுக்கு ஒரு தீராத நோய் வந்தது. அந்த பையன் ஒர்க் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டல்லையே அவங்க அட்மிட் ஆகுறாங்க. அந்த பையன், அதாவது அந்த டாக்டர்கிட்டையே அவங்களோட ரிப்போர்ட்டும் போகுது. மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அந்த பெண்ணோட ஊர் பேரெலாம் பார்த்ததும் அந்த டாக்டருக்கு வந்து உள்ள ஒரு அதிர்ச்சி ஆகுது. இப்போது உடனே ரொம்ப வேகமாக வார்டுக்கு போய் பார்த்தா அவங்களே தான் அந்த பால் கொடுத்து பசியாற்றிய அந்த தாயுள்ளம் தான். அன்னையிலேருந்து தன்னோட அத்தனை உழைப்பு கவனத்தையும் அந்த பெண் மேலே செலுத்தி சிகிச்சை கொடுக்குறாங்க. ரொம்ப நாள் சிகிச்சைக்கு அப்புறமா அந்த பெண் குணமடைகிறாங்க. பல லட்சங்கள் செலவாகுது. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய பில் அனுப்புகிறாங்க. இதை எப்படி கட்ட போகிறோமோ அப்படின்னு பதட்டமாக அந்த பில்லை பிரித்து பார்த்துட்டு அந்த பெண் அதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த பில்லோட கடைசியில் கையால் இப்படி எழுதியிருந்தது, இந்த பில்லை நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை, ஒரு கப் பாலில் உங்கள் கடன் முழுதும் தீர்க்கப்பட்டு விட்டது, இது நன்றி சொல்லும் நேரம் அப்படின்னு. உங்களையே அறியாமல் நீங்கள் நல்ல மனசோடு செய்கிற ஒரு தர்மம் என்றைக்குமே வீண் போகாது, தக்க தருணத்தில் தலை காக்கும். ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.